புதுச்சேரியின் வளர்ச்சிப் பாதையில் மக்கள் பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் இந்த வாரம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்துள்ளார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெறும் தேசிய வாலிபால் போட்டியில் பங்கேற்க செல்லும் நமது புதுச்சேரியை சேர்ந்த 14 மாணவிகளுக்கு பயணச் செலவு தொகையை வழங்கி வாழ்த்தினார். புதுவை மண்ணிற்கு வருகை தந்த துணை ஜனாதிபதி திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வரவேற்று சிறப்பித்தார். குமரகுருபள்ளம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட 216 குடியிருப்புகளை துணை ஜனாதிபதி அவர்கள் மூலம் பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். லிங்காரெட்டிப்பாளையம் பான்கோஸ் பள்ளியில் 15 நிதியுதவி பெறும் பணியாளர்கள் மற்றும் 36 நிதியுதவி பெறாத பணியாளர்கள் என மொத்தம் 51 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். 2026 புத்தாண்டு மக்களின் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஆண்டாக அமையட்டும் என தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் விபத்தில்லா மகிழ்ச்சியான புத்தாண்டை கொண்டாட காவல்துறையின் நெறிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டார். புத்தாண்டு நன்னாளில் புதுச்சேரி மக்களின் நலன் வேண்டி தனது குடும்பத்துடன் மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார். கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்ற காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வை தொடங்கி வைத்து இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார்.